இப்போ மழையில் நிறைய இப்போ கள்ளக்குறிச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் எல்லாம் மூழ்கிருச்சு. இப்போ மக்களுக்கு இழப்பீடு அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. இழப்பீடு கொடுக்குறதுலாம் ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். என்னென்னா எப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 8 கோடி பேர் இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மழை காலம் அல்லது பேரிடர் இதனால் பாதிக்கப்படும் போது அவங்க அதற்கான காப்பீடு அரசாங்கத்திட்ட ஒரு 1000 ரூபாய் ஒவ்வொருத்தரும் கட்டிடணும். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் சார்பாக ஒரு 1000 ரூபாய் நான் கட்டிடணும். ஒரு வாட்டி கட்டினா போதும், வாழ்நாள் முழுதும் ஒரு வாட்டி கட்டினா போதும். அப்படி கட்டும்போது என்னென்னா, இப்போ வருஷத்துக்கு எங்கேயாவது ஒரு வாட்டி தான் ஒரு இடத்துல புயல் வரும். அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ 8 கோடி பேரும் 1000 ரூபாய் அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த 8 கோடி பேரும் கொடுத்த அந்த 1000 ரூபாயில் இருக்கிற வட்டி தொகையை வச்சு மக்களுக்கான இழப்பீடை கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் புயல் வந்தது. அப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரத்தில் புயல். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னையில் புயல். இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் குறிப்பிட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்க, கொஞ்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையோட கணக்கிடும்போது கொஞ்சம் பேர் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் வேறு இந்த பாலம்லாம் இடிஞ்சு விடுறது, ரோடு, அது அரசாங்கத்தோட செலவு. ஆனால் மக்களுக்கு நம்ம கொடுக்குறதில்ல இழப்பீடு. அந்த இழப்பீடை எப்படி கொடுக்குறது? அதில் கஞ்சத்தனமே இல்லை, தேவைக்கு அதிகமாக கொடுக்கலாம். அவங்க ஆனால் நிறைய இழப்பீடு வந்திருக்கும். எல்லா டிவி, 2 வீலர் எல்லாமே மூழ்கியிருக்கும். அப்போ அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கொடுக்கும், அது பத்தாது. ஏன்னா அரசாங்கத்தால் நிறைய கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வரலாம். அப்போது தாராளமாக அந்த நேரத்தில் அரசாங்கம் நம்மளை பார்த்துக்கும், நமக்கு ஏற்பட்ட எந்த இழப்பையும் அரசாங்கம் சரி பண்ணணும் அப்படின்னா, அதற்கு ஒரு எளிய வழி என்னென்னா, ஒவ்வொருத்தரும் அரசாங்கத்திட்ட இது போன்ற பேரிடர் காலங்களில் யாருக்காவது இழப்பீடு ஏற்படும் போது அதை எப்படி அரசாங்கம் கொடுக்கணுன்னா, ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் கொடுத்துடணும். இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடணும். இப்படி ஒவ்வொருத்தருமே 1000 ரூபாய் அந்த அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டாக்கா, அந்த பணத்தினால் வருகிற வட்டி இருக்குல்ல, அது நான் ஒரு தடவை கட்டினா போதும். வாழ்நாளில் நான் எப்போவாவது கூட நான் இது வரைக்கும் நான் எப்போவுமே பாதிக்கப்படலை. இந்த பேரிடர் ஒரே ஒரு வாட்டி சென்னையில் இருக்கும்போது அப்போ எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அப்போது யாருமே பாதிக்கப்படாமல் கூட போகலாம். ஆனால் பாதிப்பு ஏற்படுறாங்கள அவங்களுக்கு இந்த பணத்திலேருந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் பேர் தான், ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் பேர் தான் பாதிக்கப்படுவாங்க. 1 லட்சம் பேர் பாதிக்கப்படுவான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெஞ்சால் புயலில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தனி மனிதரோட நம்ம எண்ணிக்கையில் கணக்கு போட்டாலே 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, இல்லை 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? வேலைக்கு போகாமல், வேலை இல்லாமல் 2-3 நாள் அப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன இழப்பீடோ அதை நம்மளால் இந்த பணத்திலேருந்து கொடுக்க முடியும். இதை இதில் உள்ள வட்டி தொகையை வச்சே கொடுத்துடலாம். ஆளுக்கு 1000 ரூபாய். நீ பிறந்துட்டியா, ஒரு 1000 ரூபாய் இந்த மாதிரி பாதுகாப்பு, பேரிடர் பாதுகாப்பு, அப்படி ஒரு நிதி காப்பீடு அப்படின்னு அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும். அரசாங்கம் அந்த பணத்தில் வர்ற வட்டியை வச்சோ அல்லது ஏதாவது தொழிலை முதலீடு பண்ணியோ அந்த பணத்தை அவங்க பெருக்கிறாங்க. அது முழுக்க இந்த மாதிரி மக்களுக்கான பேரிடர் பாதுகாப்புக்காக மட்டுமே செலவிடப்படணும். அப்படி செலவிடப்படும் போது அரசாங்கம் தாராளமாக செலவிடணும். அதில் கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. இதுக்காக அது ஒரு பெரிய கஷ்டம், போய் மத்திய அரசாங்கத்தை கையேந்துறது எதுக்காக கையேந்துறாங்கன்னா, இந்த ரோடெல்லாம் அரிச்சிருச்சு, அதை அரசாங்கம் தன்னிட்ட இருக்கிற காசை வச்சு போடணும், அல்லது மத்திய அரசாங்கத்திட்ட வாங்கி போடணும். ரோடெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு, நிறைய கரெல்லாம் உடஞ்சிருச்சு, அப்படிப்பட்ட பாதிப்புக்கு அரசாங்கம் தாங்கிட்ட இருக்கிற பணத்தையோ அல்லது மத்திய அரசாங்கத்திலேருந்தோ வாங்கி பண்ணலாம். ஆனால் மக்களுக்கான இழப்பீடை எப்படி கொடுக்குறது? அதில் இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கே. ஒவ்வொரு தடவை புயல் வரும்போது இது ஒரு பெரிய தொகை. அதை நீ என்ன பண்ணால், ஒவ்வொருத்தர்ட்டேருந்து 1000 ரூபாய் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாழ்நாள் பாதுகாப்பு பணம், பேரிடர் பாதுகாப்பு. அப்போ 8 கோடி பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தர்ட்டையும் 1000 ரூபாய் அப்படின்னா 8000 கோடிகிட்ட வந்துடுது. அதில் இருக்கிற வட்டி தொகையை வச்சுக்கிட்டே பாதிக்கப்படுறவங்களுக்கு தாராளமாக பணம் கொடுக்கலாம். 2-3 நாள் மழை நாள்லாம் வேலைக்கு போகலங்க, அதுக்கும் அப்படி மழை நாளில் எனக்கு வேலைக்கே போகல, அதனால் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 1000 ரூபா, ஒரு 3000, 4000 வேலைக்கு போகாதனால எனக்கு ஏற்பட்ட இழப்பீடு தாராளமாக வாங்கிக்கோ. அப்போது பேரிடர் அந்த மக்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம். என் வீட்டில் டிவி போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, எல்லாம் கூட்டி கழித்து கரெக்டாக என்ன தொகையோ அதை அப்படியே கொடுத்துடலாம். அல்லது அப்படியே கொஞ்சம் கூட கூட்டி கூட கொடுத்துடலாம், குறைச்சி கொடுத்துடக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போ அரசாங்கத்துக்கு அந்த பாதுகாப்பு மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு வீட்டில் எனக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பொருள் வீணாக போச்சு, இந்த 2 லட்ச ரூபா வாங்கிக்கோ, அது உண்மைன்னா 2 லட்ச ரூபா வாங்கிக்கோ. அந்த மாதிரி அரசாங்கம் ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே இது ஒரு அற்புதமான திட்டம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக ஒரு பிரச்சனையை, மக்களுக்கான இழப்பீடை எப்படி கட்டுறது, எந்தவித சிரமமும் இல்லாமல் கட்டுறது, அது பற்றின பயம் அரசாங்கத்துக்கு தேவையில்லை. ஆனால் அந்த ரோடெல்லாம் இடிஞ்சு போச்சு, அரிச்சு போச்சு, அந்த மாதிரியான மீட்பு, அந்த மாதிரியான இதுக்கு அரசாங்கம் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை போடணும், மத்திய அரசாங்கத்துலேருந்து வாங்கி போட்டுக்கணும்.